முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட 4 பேருக்கு திமுக முப்பெரும் விழா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஈவேரா மற்றும் அறிஞர் அண்ணா பிறந்த நாள், திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள் என இம்மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு முப்பெரும் விழா வரும் 17ஆம் தேதி சென்னை நந்தனம் YMCA திடலில் நடக்கவுள்ளது. முப்பெரும் விழாவை ஒட்டி இந்த ஆண்டுக்கான ஈவேரா விருது பாப்பம்மாள், அண்ணாதுரை விருது மிசா ராமநாதன், கருணாநிதி விருது ஜெகத் ரட்சகன், பாரதிதாசன் விருது கவிஞர் தமிழ்தாசன், அன்பழகன் விருது VP ராஜன் ஆகியோருக்கு வழங்கப்பட உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை இலக்காக வைத்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கியுள்ள நடிகர் விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளதால் திமுகவும் அதிமுகவும் குழப்பத்தில் உள்ளதாக பரவலாக பேசப்படுகிறது. திமுக தரப்பில் தமிழக உளவுத்துறை வாயிலாக சமீபத்தில் சர்வே ஒன்றை நடத்தி அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் நடிகர் விஜய் 8 முதல் 10% வாக்குகளை பெறலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கும் அரசுக்கும் எதிரான வாக்குகள் என்றே கூறப்பட்டுள்ளதால் திமுக தரப்புக்கு இருந்த கவலை போய்விட்டதாகவும், அதிமுக தலைமையோ இந்த கருத்தை ஏற்க மறுப்பதாகவும், ஆளும் கட்சி ஆதரவு வாக்குகளை இதுவரை எந்த கட்சியாலும் பிரிக்க முடியாத நிலை இருந்தது. அரசியலுக்கு புதிய முகமாக விஜய் வருவதால் திமுக மற்றும் அரசுக்கு ஆதரவான வாக்குகளையே அவர் பிரிப்பார் என்றும் அக்கட்சி கருதுகிறது. ஆளும் திமுகவின் கொள்கைகளையே அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக விஜய் கட்சியின் அரசியல் அணுகுமுறைகள் உள்ளன. அதையொட்டியே அவரது அரசியல் பயணமும் இருக்கும் என்பதால் ஆளும் கட்சியின் ஆதரவு வாக்குகளையே விஜய் கணிசமாக பிரிக்கக்கூடும் என்றே அரசியல் வட்டாரத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. மாதத்தின் முதல் நாளன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி தமிழகத்தில் இம்மாதம் வீட்டு சிலிண்டர் விலை ரூ. 818.50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வணிக சிலிண்டர் ரூ. 1817 விற்கப்பட்ட நிலையில் இம்மாதம் அதன் விலை ரூ. 38 உயர்ந்து ரூ. 1855 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலுக்கு ஆயத்தமாகுமாறு அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இழந்துள்ள ஓட்டு வங்கியை மீட்டெடுக்க அடிமட்ட அளவில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய மாவட்டம் தோறும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தவும் அறிவுறுத்தியுள்ளதாகவும், ஆளும் கட்சி எதிர்ப்பு ஓட்டுக்களை தக்க வைக்கவும், விஜய் கட்சி வளர்வதை தடுக்கவும், அவரை அட்டாக் செய்து பேசவும் அதிமுகவினருக்கு பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் இடங்கணசாலை நகராட்சிக்கு உட்பட்ட இளம்பிள்ளை சின்னப்பம்பட்டி பிரதான சாலையில் 30க்கும் மேற்பட்ட குக்கிராம மக்கள் 24 மணி நேரமும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சைக்கிள், கார்களில் செல்வர். இந்த பிரதான சாலையில் பாப்பாப்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே சாலையின் எதிரெதிரே கடை எண் 7164 மற்றும் 7165 என 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடைகள் செயல்படும் பகுதியில் பார் வசதி இல்லை. இதனால் தினமும் 100க்கும் மேற்பட்ட குடிமகன்கள் சாலையின் மிக அருகில் 2 டாஸ்மாக் கடைகளின் முன்பு கும்பல் கும்பலாக அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் மது குடிக்கின்றனர். குடித்து முடித்த பின் சாலையில் விபத்தை ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர வாகனங்களில் மின்னல் போல் செல்கின்றனர். மேலும் அருகில் உள்ள அனைத்து பெட்டி கடைகளிலும் குடிக்க அனுமதிக்கின்றனர். சில ஹோட்டல்கள் மற்றும் பெட்டி கடைகள் பாராகவும் செயல்படுகின்றன. இந்த 2 டாஸ்மாக் கடைகளில் இருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் இடங்கணசாலை பேருந்து நிலையம் உள்ளது. டாஸ்மாக் கடையில் சரக்கடிக்கும் குடிமகன்கள் அங்கு பேருந்திற்காக காத்திருக்கும் பெண் பயணிகள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவிகளிடம் வம்பிழுப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே விபத்தை தடுக்கவும், பெண்கள் மற்றும் மாணவிகள், குடியிருப்பு வாசிகள் பயமில்லாமல் பாதுகாப்போடு இருக்க பிரதான சாலையில் எதிரெதிரே இயங்கும் இந்த 2 டாஸ்மாக் கடைகளை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சென்னையில் இருந்து இயக்கப்படும் 12 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் 6 ரயில்களின் வழித்தடங்களிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நிறைவு பெற்றுள்ளது. இடங்கள் ஒதுக்கீடு பெற்றவர்கள் அதற்கான ஆணையை பதிவிறக்கம் செய்து வரும் 5ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேரும்படி மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை படகுத்துறை பகுதியில் போதைப் பொருள் கரை ஒதுங்கியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோடியக்கரை படகுத்துறை அருகில் 2 பாலித்தீன் பெட்டிகள் கரை ஒதுங்கி கிடப்பது குறித்து மீனவர்கள் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் அந்த பெட்டிகளை திறந்து பார்த்ததில் அதில் மெத்தபெத்தமைன் என்னும் போதைப் பொருள் என்பது தெரியவந்துள்ளது. இதன் மதிப்பு சர்வதேச சந்தையில் 1 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலீட்டாளர்களை மோசடி செய்த விவகாரத்தில் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தின் இயக்குனர் தேவநாதனிடம் அந்நிறுவனத்தில் வைத்து போலீசார் இன்றும் விசாரணை நடத்தினர். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரத்தூர் நீர்த்தேக்க பணி விரைந்து முடிக்கப்படுமா என்று விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ளனர்.